Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, we are going to learn daily usage Tamil sentences through English. So first sentence, get ready. தயாராய் இரு. In Tamil, தயாராய் இரு. You can say ரெடியாய் இரு. So ready or else in proper Tamil, தயாராய் இரு. The next one, give the key. சாவியை கொடு. Give me the key means சாவியை எனக்கு கொடு. So key means சாவி. Give means கொடு. So சாவியை கொடு. Call them. அவர்களை கூப்பிடு. அவர்களை கூப்பிடு. Them means அவர்களை. Call means கூப்பிடு. அவர்களை கூப்பிடு. The next one, give something to eat. சாப்பிட ஏதாவது கொடு. சாப்பிட ஏதாவது கொடு. To eat means சாப்பிடுவதற்கு. In colloquial Tamil, you can say சாப்பிட. So, give means கொடு. Something means ஏதாவது. சாப்பிட ஏதாவது கொடு. Or else ஏதாவது சாப்பிட கொடு. The next one, stay where you are. நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. Stay means இரு. So, where you are means எங்க இருக்கியோ. So, நீ எங்க இருக்கியோ அங்கேயே இரு. The next one, try again. மீண்டும் முயற்சி செய். So, try means முயற்சி செய். Again means மீண்டும். Try again means மீண்டும் முயற்சி செய். The next one, do whatever you like. நீ என்ன செய்ய விரும்புறியோ அதையே செய். நீ என்ன செய்ய விரும்புறியோ அதையே செய். So, whatever means என்னவெல்லாம். You like means உன் விருப்பம். உன் விருப்பம். So, நீ என்ன செய்ய விரும்புறியோ அதையே செய். Next one, come back soon. சீக்கிரம் திரும்பி வா. சீக்கிரம் திரும்பி வா. So, soon means சீக்கிரம். Come back means திரும்பி வா. So, come means வா. Back means திரும்ப. So, return or back which means திரும்ப. சீக்கிரம் திரும்ப வா. The next one, I will wait for you. நான் உனக்காக காத்திருப்பேன். நான் உனக்காக காத்திருப்பேன். So, wait means காத்திரு. I will wait means நான் காத்திருப்பேன். For you means உனக்காக or else உங்களுக்காக. The next one, knock the door. கதவை தட்டு. கதவை தட்டு. Door means கதவு. Knock means தட்டு. கதவை தட்டு. Go a bit faster. சற்று வேகமாக போ. சற்று வேகமாக போ. So, go means போ. A bit faster. வேகமாக. சற்று வேகமாக போ. Move aside. சற்று நகருங்கள். சற்று நகருங்கள். Move means நகரு. So, aside means சற்று or else ஓரமாக. ஸோ சற்று ஓரமாக நகருங்கள். The next one, do as I say. நான் சொன்னபடி செய். So, do means செய். As I say means நான் சொன்னபடி. I means நான். As I say means நான் சொன்னபடி. Do I say. நான் சொன்னபடி செய். The next one, keep this thing secret. இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திரு. இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திரு. So, keep means வை. This thing means இந்த விஷயம். This means இந்த. This thing means இந்த விஷயம். Secret means ரகசியம். So, இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திரு. Don't repeat this mistake. இந்த தவறை மீண்டும் செய்யாதே. Or else இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். You can say செய்யாதே or else செய்யாதீர்கள். So, don't repeat. மீண்டும். Repeat means மீண்டும். Don't means மீண்டும் செய்யாதே. So, repeat means செய். Don't repeat means மீண்டும் செய்யாதே. This mistake. இந்த தவறை. This means இந்த. Mistake means தவறு. இந்த தவறை மீண்டும் செய்யாதே or else செய்யாதீர்கள். Don't poke your nose in the matter. இந்த விஷயத்தில் மூக்கை நுழைக்காதே. இந்த விஷயத்தில் மூக்கை நுழைக்காதே. In this matter. இந்த விஷயம். This thing or else in this matter which means இந்த விஷயம். Don't poke your nose. மூக்கை நுழைக்காதே. மூக்கை நுழைக்காதே. Nose means மூக்கு. Don't poke your nose means மூக்கை நுழைக்காதே. Don't stay hungry. பசியோடு இருக்காதே. பசியோடு இருக்காதே. Hungry means பசி. So, don't stay means இருக்காதே. பசியோடு இருக்காதே. It will rain at any time today. இன்று எந்த நேரத்திலும் மழை பெய்யும். இன்று எந்த நேரத்திலும் மழை பெய்யும். So, at any time which means எந்த நேரத்திலும். Today means இன்று. It will rain means மழை பெய்யும். Rain means மழை. It will rain means மழை பெய்யும். இன்று எந்த நேரத்திலும் மழை பெய்யும். Believe me. என்னை நம்பு. என்னை நம்பு. Me means என்னை. Believe means நம்பு. என்னை நம்பு. Please don't bother. தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள். Or else செய்யாதே.
ஸோ தயவு செய்து, ப்ளீஸ் மீன்ஸ் தயவு செய்து. டோன்ட் பாதர், தொந்தரவு செய்யாதே, தொந்தரவு செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன், ஐ கேன் மேனேஜ், என்னால் சமாளிக்க முடியும். ஸோ மேனேஜ் மீன்ஸ் சமாளி, ஐ கேன் மீன்ஸ் என்னால் முடியும். ஸோ லைக் தட், ஐ கேன் கம், ஐ கேன் கோ, என்னால் வர முடியும், என்னால் போக முடியும். சேம் லைக் தட், ஐ கேன் மேனேஜ், என்னால் சமாளிக்க முடியும். ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் எ லாங் டைம், எனக்கு அவரை நீண்ட நாட்களாக தெரியும். ஐ ஹாவ் நோன் ஹிம், எனக்கு தெரியும். ஸோ ஐ ஹாவ் நோன் ஹிம், நோன் மீன்ஸ் தெரியும். ஸோ ஐ ஹாவ் நோன் ஹிம் மீன்ஸ் எனக்கு தெரியும். ஹிம் மீன்ஸ் அவரை, ஆர் எல்ஸ் அவனை. ஸோ சப்போஸ் வி ஹாவ் ஹர் ஹியர். ஐ ஹாவ் நோன் ஹர் மீன்ஸ் எனக்கு அவளை தெரியும். ஃபார் எ லாங் டைம், நீண்ட நாட்களாக. ஃபார் எ லாங் டைம் மீன்ஸ் நீண்ட நாட்களாக. எனக்கு அவரை நீண்ட நாட்களாக தெரியும், ஆர் எல்ஸ் எனக்கு அவனை நீண்ட நாட்களாக தெரியும். ஐ am in two minds, எனக்கு இரண்டு மனதாக இருக்கிறது. When we are in confusion state, we used to say like this. In Tamil, you have to say எனக்கு ரெண்டு மனசா இருக்கு, or else எனக்கு ரெண்டு மனதாக இருக்கிறது. So two means இரண்டு, two minds means இரண்டு மனசு. So எனக்கு ரெண்டு மனசாக இருக்கு. The next one, ask him to come and meet me, அவனை வந்து என்னை சந்திக்க சொல்லு. So ask him means அவனிடம் சொல்லு. To come and meet me, என்னை, to come means வந்து, come and meet me means என்னை வந்து சந்திக்க சொல்லு. Meet means சந்தி. So meet me means என்னை சந்திக்க சொல்லு, அவனை வந்து என்னை சந்திக்க சொல்லு. Don't behave like this, இப்படி நடந்து கொள்ளாதே. So behave means நடந்து கொள், don't behave means நடந்து கொள்ளாதே. Like this means இப்படி. So இப்படி நடந்து கொள்ளாதே. I hope the video will be useful for you. If you feel the same, please click the like button and share with your friends who wants to learn Tamil. See you in next video. So thanks for watching. நன்றி.